शेषार्यवंशकलशौदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीका व्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भयान् रुक्माङ्गराज्यनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्घ्रिगैडपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं परांशरात्मजं वन्दे शुकरारिं तपोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि நாராயணம் ஹரிம். சந்திரவம்சம் பார்த்துட்டு இருக்கோம். சந்திரனுக்கு தாரையிலே புதன் பிறந்தான். புதனுக்கு புரூரவன் என்று குழந்தை பிறந்தது. அவன் பார்க்கறது ரொம்ப நன்னா இருந்தான். இவனை பத்தி நாரதர் போய் இந்திர சபையிலே புரூரம் இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியுமான்னு சொன்னார். அங்கே ஊர்வஷி இதை கேட்டு அந்த புரூரனை பார்க்கணும் மேலிருந்து கீழே வர. அது ஒரு சாபம் இருந்தது, மித்ராவினர் சாபம். நீ போய் மண்டுலகிற பறக்க வேண்டியது இப்படின்னா அதே ஒரு யாஜமாக பண்ணிட்டு புரூரவனை பார்த்து புரூரன் 2 வருஷம் இருந்து அவருக்கு கண்டிஷன் போட்டிருக்கா, உடம்புல வந்து பார்க்க கூடாது, பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா. சரி பார்த்தான், போயிட்டார். மறுபடியும் வந்தா வருஷத்துல வரதனம் மீட் பண்றேன் அப்படின்னா 6 வருஷங்கள் பிறந்தது. இப்ப அங்கன்னு முன்னுக்கு போறான். அவன் வம்சம் சந்திர வம்சம் என்னது, ஆயு ஸ்ருதாயு சத்யாயு 3 பேர். அவரே ரய விஜய ஜெய 6 பேர் விஷங்கள் பிறந்தார். யாருக்கு? இந்த புரூரவனுக்கும் அந்த ஊர்வசி. சரி, அவ வம்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, அறுவல்ல அந்த ஸ்ருதாயுக்கு வசுமந்தன் ஒரு புத்திரன், சத்யாயுக்கு ஸ்ருதஞ்சயன் ஒரு புத்திரம், ரயனுக்கு ஏகன் ஒரு புத்திரம், விஜயனுக்கு பீமன் என்ற ஒரு புத்திரம், ஜெயனுக்கு அமிதான் ஒரு புத்திரம். பேரை சொல்லி விட்டுடும். ராண பிறகு விஜயனுக்கு பீமன், பீமனுடைய பிள்ளை காஞ்சனன், காஞ்சனுடைய பிள்ளை ஹோத்திரன், ஹோத்திரனுடைய பிள்ளை ஜன்னு, ஜன்னுடைய பிள்ளை புரு, புருவுடைய பிள்ளை பலாக்கன், பலாக்கனுடைய பிள்ளை அஜக்கன், அஜகன் பிள்ளை குஷன். இதுல அந்த ஜன்னுன்றவன் அந்த கங்கா நதியை தானே சாவிட்டுட்டோ முடுங்கிட்டோ ஜாஹ்னவியே, ஜாஹ்னவின்னு அவனுக்கு பேர் வந்தது கங்கைக்கு. அந்த கதை அந்தாசாமி 85 சந்திர வம்சத்தில் இருக்கான். சூரிய வம்சத்துவன் பகீரதன், சந்திர வம்சத்துவன் ஜன்னு, இவளெல்லாம் சேர்ந்து சகர சக்கரவர்த்தி 60,000 வருஷங்களை பழுப்பு மூட்டுறார், மேலுக்கு அனுப்புறார். சரி, அந்த குஷனுக்கு 4 பேர், குஷாம்பன், தனயன், வசு, குஷநாபன் 4 பேர். குஷாம்பனுடைய புத்திரே காதி, காதியுடைய புத்திரே சத்தியவதி. இந்த சத்தியவதி இவெல்லாம் க்ஷத்ரியா. ரிஷிகன் என்ற ஒரு பண்ண வர ரிஷி மகரிஷி பிருகு மகரிஷி பிறந்தவன் இந்த சத்தியவதி கல்யாணம் பண்ணி கொடுன்னு வந்து கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், தகப்பன் காதி. சரி, இதெல்லாம் நம்மால் ஆறதில்லை, இந்த நீங்கள் பிராமணா, நாங்கள் க்ஷத்ரியா, கல்யாணம் ஆறதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்றான், அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கன்யா சுலுக்கம் வச்சிருக்கேன். 1000 குதிரை வெளுப்பாயிருக்கணும், காது மாத்திரம் கரப்பாயிருக்கணும், அந்த மாதிரி 1000 குதிரை கொண்டு வந்து கூட பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் என்ன பண்ணா,
அதை விட போய் விரணன் பிடிச்சான். அந்த விரணனை தபஸ் பண்ணி அந்த மாதிரி 1000 குதிரைகளையும், வெளுத்த குதிரைகளையும், கருப்பு காது மாத்திரம் கருப்பு வைக்கணும், அதை கொண்டு வந்து கொடுத்தான். கல்யாணம் பண்ணிட்டான் ரிச்சிக்கு. சரி, கொஞ்சம் சின்ன போச்சு. ரிச்சிக்குடைய அம்மா, இந்த ரிச்சிக்குடைய காதி பத்னியானவள், காதி பண்ணை சத்தியவதி. இந்த காதியும் சிறு ஒற்றையார்கிட்ட எங்களை பசங்களாகணும் அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்றான். அவன் என்ன பண்றான்னா, 2 பாத்திரத்துக்குள்ள ஒன்னு க்ஷத்திரிய மந்திரம், இன்னொன்னு பிராமண மந்திரம். அப்படி பண்ணி தன்னை சத்தியவதிக்கு பிராமண மந்திரம் பண்ணி ஒரு தீர்த்தம் வச்சிருக்கான். இவாளுக்கு அந்த காதி, அவ அம்மா காதி பத்தினிக்கு கத்திரிய இது பண்ணி மந்திரம் வச்சு வச்சிருக்கான். இவன் என்ன பண்றா, என்ன பண்ணியிருக்கான்னு முந்தி எனக்கு கொடுத்துரும், நீ எந்த இடத்துக்கும் அப்படின்னு அம்மா பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்றான். சரி, இது தெரிஞ்சு போச்சு. தலையடிச்சுக்கிறான். உனக்கு நல்ல பிராமணம் பிறகுமா இருந்து இவ கத்திரியம் பெறுகிறான், ரொம்பவும் தொந்தரவு பண்றான் லோகத்துக்கு. உங்க அம்மாவுக்கு இவன் பிறக்கிறான், யார் ஒரு நல்ல பிராமணன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்ற. சரி, இந்த பத்னியானவள் வந்து அழுதா, நான் கொடுக்கக்கூடாதா இருந்து இந்த மாதிரி அந்த செரு குடிச்சுட்டு சந்தானார்த்தமாக அந்த பிரார்த்தனையில அந்த இந்த விஷயம் தெரிஞ்சது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கௌஷிக்கு தபஸ் பண்றதுச்சு. அந்த இடத்துல இவனுக்கு ஜமதக்னி அப்படின்னு குழந்தை வருது. அந்த காதி புத்திரியான சத்தியவதிக்கு ஜமதக்னி பிறகுறான். அந்த ரேணுகா என்றவள் சரஸ்வதி தீரத்துக்குள்ளே அவளை கல்யாணம் பண்றான். கௌஷியத்துக்கு தீரத்துக்குள்ளே ரேணுகா என்றவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். சரி, இவனுக்கு வசுமந்தன் அவனை தம்பி, இவனுக்கு நிறைய பேர் விஷயங்கள் வருகிறான். கடைசி பையன் பரசுராமன், அவர் தான் ராமுடைய அம்சம் வாங்கி வருகிறார். பரசுராமனுக்கு ராமனுடைய சண்டை கதை தெரியும் உங்களுக்கு. ஆகையினாலே இவன் என்ன பண்ணா, பரசுராமன் 21 காலம் அரசுகளை கெட்டா அப்படி 21 கத்திரியாளை எல்லாம் தம்சம் பண்றான். அவன் கத்திரியால் ரொம்ப துஷ்டாளாக இருந்தாலும் அதுக்கோஸ்கர் என் மாதிரி நடந்தது. இத்தனை கத்தி இன்னைக்கு இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். என்ன சொல்றார் ஸ்ரீ 15வது அத்தியாயம் ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். ஐலஸ்யோர்வசி கர்ப்பாத் ஷதாசன் ஆத்மஜான் நிருபா. 5 பேர், ஒருவனுக்கு 5 பேர். ஊர்வசி கர்ப்பத்தாலே 6 பேர் பசங்கள் பிறந்தா. ஆயுஹு ஸ்ருதாயுஹு சத்யாயுஹு ரயஹ அத விஜயோ ஜெயஹ ஸ்ருதாயோர் வசுமான் புத்திரஹ. அந்த ஸ்ருதாயுடைய புத்திரன் வசுமான், சத்யாயோஷ்ட ஸ்ருதஞ்சயஹ. ஸ்ருதஞ்சயன் புத்திரன் சுதஞ்சயன் சத்யாயுடைய புத்திரன். ரயஸ்ய சுத ஏகஷ்டா, ரயன் என்றவனுக்கு ஏகனன் பிள்ளை பிறந்தான். ஜெயஸ்ய தனையோ அமிதா, ஜெயன் என்றவன் நிறைய பேர் பசங்கள் பிறந்தான். அமிதன் பீமஸ்து விஜயஸ்யாதா, விஜயன் என்றவனுக்கு பீமன் பிறந்தான். காஞ்சனோ ஹோத்திரகஸ்ததா, அவன் தஸ்ய ஜன்னுஹு சுதோ கங்காம் கண்டூஷீகிருத்ய யோபிபத். சரி, காஞ்சனோ ஹோத்திரகஸ்ததா தஸ்யா ஜன்னுஹு சுதோ கங்காம் கண்டூஷீகிருத்ய யோபிபத். சரி, அவனுடைய வம்சத்தை சொல்றார். பீமனுடைய வம்சம். பீமன், விஜயன், காஞ்சனன், ஜன்னுஹு. அவன் கங்கையை குடிச்சு ஜன்னு மகரிஷி வந்தான். ஜான்னவி கங்கைக்கு பேராச்சு. உங்களுக்கு அந்த கதை தெரியும். அதான பிறகு குஷனாபஷ்ட சத்வாரோ காதிராசீத் குஷாம்பரகா, அவனுக்கு
குஷன் என்ற ஒரு புத்தன், அவருக்கு 4 பேர் விஷங்கள். குஷநாதன், காதி, குஷாம்பு, வசு. சரி. தஸ் சத்தியவதீம் கன்யாம் ரிச்சிகோ அயாச்சதத்விஜகா. காதியுடைய பெண்ணு அவளை சத்தியவதியே ஒரு ரிஷி வந்து கேட்கிறான். அவன் பேரு சத்தியவதி கன்யாம் ரிச்சிகன்னன் மகரிஷி. அவன் பார்கவ வம்ச பிருகு வம்சத்தம் பிராமணன். அவன் என்ன பண்றான், திஜகா வரம் விசதிருஷம் மத்வா காதி பார்கவம் பிரவீத். இது விலட்சணமான இவன், நமக்கு இவன் சரி போறதில்லை அப்படின்னு இவன் என்ன பண்ணான், காதி ஏகத ஷியாம கரணானாம் அயானாம் சந்திரவனச்சாம் ரஹஸ்ரம் தீயதாம் சுல்கம் கன்யாயா குஷிகாபயம். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 1000 வெளுப்பு குதிரை, காடு மாத்திரை ஷாம வரணம் இருக்கணும். அந்த மாதிரி 1000 குதிரை கொண்டு வாழ்ந்தவன். இத்துக்தஸ்தம் தன்மதம் ஞாத்வா கதஸ் வருணாந்திகம். வருணன் என்று போனான் இவன். யாரு, ரிச்சிகன். ஆனிய தத்வா தானஸ்வரன் உபயேமே வரானாம். சரி, அந்த குழந்தை அந்த 1000 குதிரையும் கொண்டு கொடுத்து கல்யாணம் பண்ணணும். யாரே, சத்தியவதி. ஸ்தபயித்வோ பயைர்மந்திரைः சதிஷிः பிரார்த்திர பிரஜா ஸ்வஸ்ராட்சா அபத்தியகாம்யா. எங்களை பிரசங்களை பிறக்கணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்கிற வரே பண்ணியிருந்தவர். யாரு, காதி ஒரு பண்ணியிருந்தது. சரி, காதி பத்னியும் இவரை பத்தி 2 பேரும் புத்திர சந்தானத்துக்கு இவன் பிரார்த்தனை பண்றான். இவன் என்ன பண்றான், சரிஷ பிரார்த்தனை பத்னியா ஸ்வஸ்வரயா அபத்தியகாம்யா ஸ்தபயித்வோ உபயைர் மந்திரைஹி சரும் ஸ்நாதங்கதோ முனிஹி. செருக்குள்ள 2 மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி குளிக்கிட்டு போனான். இவன் குளிச்சுட்டு இருக்குச்ச தாவத் சத்தியவதி மாத்திரா ஸ்வச்சரும் யாச்சிதா சதி. என்னவோ பண்ணியிருக்கா, அவனுக்கு நல்லது கொடுத்துருக்கா, எனக்கு குறைச்சல் கொடுத்துருக்கா அப்படின்னு தாஜானவள் பெண்ணை கேட்டாமே, எனக்கு வந்து கொடுத்துருவோம், எந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, சிரேஷ்டம் மத்வா தயாயச்சது மாத்திரே மாத்திரஸ்வயம். சரி, தாயார் கேட்கிறாளே அப்படின்னு தன்னை சிறுவை அவனுக்கு கொடுத்துரும், அவள் சிறுவை இவள் விடும். தத் விஜ்ஞாய முனிம் பிராஹா பத்னியும் கஷ்டமகாரிஷீஹி. அந்த முனி வந்திருந்து குடிச்சிட்டோ, உனக்கு என்ன கஷ்டம் பாரு, கோரோ தண்டதரோ புத்திரோ பிராத்தாத்தே பிரம்மவித்தமகா. உனக்கு தம்பி பிறக்கிறானே உங்க அம்மாண்ட, அவன் நல்ல பிரம்மவித்தாயிடுவான். உங்க பையன் கொடாலி வச்சிருந்திருக்கான், தண்டதரா, யாரையும் சிக்கிரிக்கிறான் அப்படின்னு. பிரசாரித சத்தியபத்தியா மைவம் பூரிதி பார்கவா. அவ்வளோ, ஐயோ இந்த மாதிரி ஆஹாரக்கிட்ட வந்து சேவிக்கிறான். அதுக்கு அத தரிஹி பவேத் பௌத்ரோ ஜமதக்னிஸ்தோ அபவத். ஒரு பேரன் இருக்கானே, அவனுக்கு நல்ல பேர் கொண்டானம்மா, புள்ளை கெட்டனானாலும் அப்படின்னு ஒரு சுவாஸ்வாதம் கொடுக்குற. சரி, அவனே பௌத்தன் ஜமதக்னி பிறந்தான், அவத்தான் பரசுராமன். தச்சா பூத் சுமஹா புண்ணியா கௌஷிகி லோகபாவினி. அந்த இது அதான் அவளே புண்ணியமான கௌஷிகி எழுதிய நாள். ரேணு சுதாம் ரேணுகாம்பை ஜமதக்னிருவாக யாம். சரி, அந்த கவிதைக்கு ரேணுகான்ற ஒரு பெண்ணு இது பண்ணா. தஸ்யாம் வை பார்கவரிஷேகே சுத்தா வசுமதாதயகா யவி யான் ஜிக்ஞேதேஷாம் ராமை திபுவிஷ்டுதகா. சிலமருக்கு பரசுராமனின் பேரிச்சார். யமாஹுரு வாசுதேவாம்சம் குலாந்தகம். அவன் வாசுதேவாம்சம், அவனுடைய அம்சத்தால் பிறந்திருந்தாலே கைகிய குலத்தெல்லாம் நாசம் பண்ணவன். திசப்த கிருத்தோஜமாம் சக்கரே நிக்ஷித்ரியாம் மஹீம். ராமானுஜத்தாரிக்குள்ள இந்த வரலாறு வருது. மூவெழுகால் அரிசிகளை கட்டா அப்படின்ற ஒரு பாசனம். அந்த பரசுராமர் உபாசனம் என்றிருந்தாராம் ராமானுஜர். அது பாசுரத்தில் வந்திருக்கு.
அது திருசப்த கிருத்வாயம் 21 அவர்களை கேட்டா இமை சக்கரை நட்சத்திரியாமகின் கத்திரிகளே இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் பண்ணி 21 பிரபஞ்சமெல்லாம் சுத்தி கத்திரால முடிச்சுட்டான். துஷ்டம் க்ஷத்திரம் புவோ பாரம் அப்ரஹ்மண்யம் அனீனசத்து. க்ஷத்திரர்கள் துஷ்டர்களாக இருந்தா அது எப்படின்னா அது கதையை சொல்லும். அவருக்கு இன்னொரு கதை கேட்கிறான். ரஜஸ்தமோ விருத்தமகன்னு அவ ரஜஸ்தமஸ்தால கூடியிருந்து பல்குஞ்சு கிருத்தேன் ரொம்ப துஷ்டாளா இருந்தா இவா. ஆனால் ராஜோவாச்சா கிம் ததம்போ பகவதோ ராஜன் ரைரஜிதாத்மபி அந்நைரஜிதாத்மபிகி கிருதம் ஏன குலம் நஷ்டம் க்ஷத்திரியானாம் அபீக்ஷ்ணசகா. அது சரி, அவ ஏன் அந்த மாதிரி நடந்திருந்தா க்ஷத்திரியாள்? அவளுக்கு அத்தனை தொந்தரவு வந்துட்டு 21 காலம் போனாள், அது சொல்லும் அப்படின்னு பரீட்சித் ராஜா கேட்கிறார். ஸ்ரீ சுகவாச்சா சுகம்புரம் அந்த கதையை சொல்றார். ஹைஹயானாம் அதிபதி அர்ஜுன க்ஷத்திரிய ரிஷபகா. ஹைஹயாள் நின்று அவளுக்கெல்லாம் ராஜி கார்த்தவீரியார்ஜுன். இந்த அர்ஜுனம் வேற. கார்த்தவீரியார்ஜுனம் சஹசிர ஆயிரத்தோடு அவனுக்கு. க்ஷத்திரிய ரிஷபகா, அவன் க்ஷத்திரிய ரிஷபன். தத்தம் நாராயணாஸ்யாம்சம் ஆராத்திய பரிகர்மபிஹி. நாராயணாம்சத்தாலே அவன் நிறைய தபஸ் பண்ணி 1000 பாகுன் தசசதம் லேபே துர்தரிஷீத்வமராத்திஷு. அவனை யாரும் தடுக்காத பிரகாரம் ஒரு 1000 தோல் கொடுத்தான் அவனுக்கு. அவ்யாஹதேந்திரியௌஜகா ஸ்ரீ தேஜோ வீரிய யசோபலம். அவனுக்கு யாரும் தடுக்கிறவாளே இருக்குல்ல. அவனுக்கு இந்திரிய ஜெயம் தேஜஸ் ஸ்ரீ எல்லாம் இருந்தது. யோகேஸ்வரத்துவம் ஐஸ்வர்யம் குணாயத்ரா அணி ஸ்மாதயா. யோகேஸ்வரனாய் ஐஸ்வர்யுக்தனாய் குணத்துக்கூடியவனாய் எல்லாம் நல்லதெல்லாம் இருந்தது. சச்சாரா அவ்யாஹத கலி கதிஹி லோகேஷு பவனோ யதா. காத்த மாதிரி எல்லா கதையும் சுத்தி சொல்லிட்டானவன். அவ்யாஹதமா நான் ஸ்டாப்பாக எல்லா லோகத்தையும் சுத்தினான். ஸ்திரீரத்னை ஆவரத கிரீடன்ன ரேவாம் பிருமதோத்கட்டகா. சரி, துஷ்ட காரியத்துக்கு ஆரம்பிச்சான். வைஜெயந்தீம் சரஜம் பிப்ரத்து ரோத சரித்தம் புஜைஹி. கழுத்திலே வைஜெயந்தி மாலே எங்கெங்க என்ன திருடுனா அதெல்லாம் தலைவேல் போட்டுக்கும் வந்தான். விப்ளாவிதம் ஸ்வசிபிரம் பிரதிஸ்தோத்திர சரிஜலைஹி நாம் வருஷத்து சிர்வீரியம் வீரமானி தசானனகா. வரதான் தர்ஷானதங்கோ அக்னி விட்டு இருக்கான். போய் இப்படி வரதன் சுத்தனானா அந்த ராவணன் தசானந்தன். அவனை கிரகீதோ லீலையா ஸ்திரீனாம் சமக்ஷங்கதிகில் விஷகா. அவன் இடத்துக்கு வந்து தொட்டலுக்கு கட்டினான். மாஹிஷ்மத்யாம் சந்நிருத்தோ முக்தோ ஏன கபிரியதா. மாஹேஸ்வரி இதுல கட்டி வச்சான். ச ஏகநாத் மிருகயாம் விசரன்னு விபினேவனே எதிர்ச்சயா ஆஷ்டபரம் ஜமதக்னேருபாவிஷத்து. தஸ்மை ச நரதேவாய முதிர் அருஹணமாரஹ ஆஹரத்து சசைன்யம் ஆத்யாவாஹாய அவிஷ்மத்யா தபோதனாக. இது என்ன பண்ணா? உடனே ஜமதக்னாஷ்டமத்துக்கு வந்தான். ஜமதக்னா யாரு? இந்த சஹசிர அர்ஜுனன், சஹசிரபாகுவான அர்ஜுனன். அவனுக்கு விஸ்வாமித்திரனுக்கு வசீட்டர் பண்ண மாதிரி ஒரு காமதேனு வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டான். சபீரஸ்தத்தை திருஷ்டுவா ஆத்மேஸ்வரியாதீஷாயனம். அட, என்ன ஐஸ்வர்யத்துக்கு ஜாஸ்தி இருக்கு 2 ஐஸ்வர்யம். எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடுறாரே. தன்னாத்ரியாத் அக்னிஹோத்ரியாம் சாபிலாஷா. ராத்திரி தூங்கவே இல்லையா யாரு? கார்த்திவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி ஆஷ்டமத்துக்குள்ளே. ஹவிர்தானீம் ரிஷேர் தர்பான் நரான் ஹத்தும் அச்சோரியது. சரி, மாடு திரண்டு போயிட்டான் காமதேனுவே. தேச்ச மாஹிஷ்மதீம் நின்யுஹு சவத்சாம் கந்ததீம் பலாது. மாஹிஷ்மதின்னு அந்த மாடுக்கு பேரு. ஏன்னா நந்தி வசிட்டு படுத்திருந்தது. இது மாஹேஸ்வரி. சவத்சாம் கந்ததீம் பலாத். அந்த மாடு கண்ணோட மாஹேஸ்வரி என்றது
கூட்டு இவர் கேட்டுது. அத ராஜன நிரியாத்தே ராம ஆஷ்டம ஆகதா. அது சரியா வந்தான் ஜமதக்னி அங்கே. சுத்தார தஸ்ய தௌராத்மியம் சுக்ரோதா அஹிரிவாகதா. கேட்டான். ஜமதக்னி என்ன பண்ணான்? கோரமாதாய பரசும் சதூடம் சர்மகார்முகம். பரசு எடுத்திருந்தான், பரட்டான். அன்மதாவர் துர்தர்ஷோ மிருகேந்திரவி யூத்தப்பம். சிம்மம் இங்கே பிடிக்கிற மாதிரி பரட்டான். பரட்டு என்ன பண்ணார்? தமாபரந்தம் பிருகுவரியமோஜசா தனுர்தரம் பாணபரஸ்வதாயுதம். அவன் வந்தான், அவர் மேல் ஆயுதத்தை விட்டான். அவன் என்ன மாதிரி இருக்கு? ஐணேய சர்மாம்பரமக்கதாமபிஹி யுத்தம் ஜட்டாபிர் ததிருஷே புரீம் விஷன். அச்சோதயத் அஸ்திரதஸ்வபத்திபிஹி கதாசி பாணஷ்டிசதக்னிசக்திபிஹி. சக்தி பலம் எல்லாம் விட்டான். இவர் வந்தார், உலகி போச்சு, அவனை கம்ப்ளீட்டா துவம்சம் பண்ணிட்டார். அக்ஷௌஹிணி சப்ததசாதி பீஷணா. 17 அக்ஷௌஹிணி சைன்யத்தையும் ரதாராம ஸ்தாராம ஏகோ பகவான் அசூதயத்து. சரி, ஒரே அடிக்கு அத்தனையும் இது பண்ணிட்டான். என்ன மாதிரி ராமர் 14,000 ராட்சசால அந்த காட்டுல கொன்னாரோ அதே மாதிரி இவனும் பண்ணான். யதோ யதோ சூப்ரஹரத் பரஸ்வதோ மனோ நிலவுஜா பரச்சக்கரசூதனகா தரஸ்தரச்சின்ன புஷூரு கந்தரா நிபேதருரியாம் ஹதசூதபாகனாகா. வசிஷ்ட பிரம்மதண்டத்தை எடுத்து விஸ்வாமித்தினுடைய எல்லாத்தையும் நிறுத்தினா போலே இவன் அந்த கொடாலி பிடிச்சிட்டு திருஷ்டுவா சுசைன்யம் மிருதரூக கர்தமே ரணாஜிரை ராமகுட்டார சாயகை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணான். விவரண விவிற்கட சர்மத்வாப விக்கிரகம் நிபாதித்தம் ஐகேய ஆபதத்ருஷா. ஐகேயத்துக்கு ராஜாவாயிருந்தவன் 1000 ஒரே இது கிடையாது, முடிச்சு போட்டார். அதார்ஜுன பஞ்சசதேஷு பாஹுபிஹி பஞ்சசதேஷு பாவஹிபி. இன்னொரு தனுஷு பாணான் யுகபத் சுதந்திரே. 500 கையிலேயே 500 பானத்தை விட்டானாம் வட்டுக்கா. ராமாய ராமோ அஸ்திரபிருத்தாம் அக்ரணி தான் ஏகதன்வே சுபிராட்சினத்தமம். அது ஒரே கோடாலியாலே ஒரே அடியால் அத்தனையும் கல்யாணம். புரா ஸ்வஹஸ்தை அச்சலான் மிருதேங்கிரிபான் உட்சிப்ய வேகாத் அபிதாவதே யுதி புஜான் கठोरान् குட்டாரேண கठोर நேமினா சிச்சேத ராம பிரசதம் ஸ்வஹேரிவா. சரி, குடாரி போட்டு கழுத்தை எடுத்து போட்டான். கிருத்தபாஹோஹோ சிரஸ்தஸ்ய கிரேஷ்டிங்காமிபாஹரத். ஒரு பெரிய மலைக்கு அந்த சிகரத்தை வெட்டி போட்டபடி ஆயிடுச்சு. அதே பிதரி தத்புத்ரா அயுதன் துர்விர்பவாத்து. அவனுக்கு 10,000 பேர் விஷங்கள், அதெல்லாம் ஓடி போயிட்டான். இவன் யாரு பலத்தை பார்த்து. அக்னிஹோத்திரியும் உபாவர்த்தியா சவத்சாம் பரவீரகா சமுபே அஷ்டமம் பித்திரே பரிக்லிஷ்டாம் சமர்ப்பயத்து. சக்கரமதத் கிருதம் ராமஹ பித்திரே பிராத்திரிபியேவச்சா. அங்கே வந்திருந்து சொன்னான் தகப்பனாருக்கு இதெல்லாம் பண்ணேன்னு. வர்ணாயாமாசரச்சுத்வா ஜபபாஷதா ராம ராம மகாபாஹோ பகவான் பாபம் பக்காரிஷீத்து. அப்பா என்ன பாவம் பண்ணிட்டேன், இந்த ராஜாவை கொண்டுட்டு நீ. தகப்பனார் சொல்றார், யயா லோக குரு தேவகா பாரமேஷ்டியாமகமாத்பதம். அவன் லோக குருவானவன், அவன் ராஜா. க்ஷமையா ரோச்சதே லக்ஷ்மீஹி பிராமி சௌரி யதா பிரபா. அவ ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுது. க்ஷமிணாம் மாஷு பகவான் துஷ்யதே ஹரிஈஸ்வரகா. ராஜ்யோ மூர்தாபிஷிக்தஸ்ய வதோ பிரம்மவதாத் குருஹு தீர்த்த சம்சேவியா மாமுஹோ
ஜஹ்யாங்காச்சுத சேத்தனா. இது பண்ணக்கூடாதா இருந்து இத்தனை குரூரம் நீ போகக்கூடாதுன்னு அவர் சாந்தனம் பண்றார் தகப்பனார் பிள்ளைக்கு. தஸ்மத் கிரகமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.